காட்சியின் வழியாக இந்த தொழுகைகளை பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் கல்லங்குடி சேகர திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இறைமக்களே, வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். இத்தொழுகையிலே ஆண்டவருடைய வழி நடத்துதல் நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். விண்ணப்பத்தினை கேட்டு விண்ணப்பத்திற்கு பதிலை தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் நல்லதொரு காலை பொழுதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் மாட்சிமைப்படுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாய் பற்பல இடங்களிலே இருந்து ஒரே சிந்தையோடு உம்மை நாங்கள் தொழுது கொள்ளவும், ஆண்டவர் எங்களுக்கு செய்கின்ற நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உம்முடைய திருமறையினுடைய திரு வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் கடவுள் எங்களுக்கு தருகின்ற இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். காணொலி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த தொழுகையிலே தம்முடைய பிள்ளைகள் பங்கு பெறுகின்ற போது ஒரே சிந்தையோடு ஆண்டவரே இந்த தொழுகையிலே பங்கு பெற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். இந்த தொழுகையை முழுமையாய் எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் தருகின்றோம். தொழுகையிலே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட நிறைவாய் தங்கி இருக்கட்டும். பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதிகள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், நாங்கள் சிந்திக்கின்ற உடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு மிகுந்த பயனுள்ளதாய் அமைய ஆண்டவரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இறைமகன் இயேசுவின் வழியாக இவைகளை கேட்கின்றோம். எங்கள் ஜெபத்தினை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடல்களிலே 8வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாதம் தண்டையில் என்கிற 8வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
அடிப்படையாக தெரிந்து கொண்ட இந்நாளுக்குரிய திருமறை பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் திருமொழிகள் 1 தொடங்கி 8 முடிய. லூக்கா நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் திருமொழிகள் 1 தொடங்கி 8 முடிய. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்பவைகளை படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வார்த்தைகளின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனம் சோர்ந்து கவலைகளினாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் பெருமூச்சு விடுகின்ற வேளையிலெல்லாம் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசி எங்களை ஆறுதல் படுத்தி வந்திருக்கின்ற நேரங்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இப்பொழுதும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் நிறைந்த உம்முடைய வார்த்தைகள் தேவையாக இருக்கின்றதை எங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கின்றீர். இந்த தொழுகையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கடவுள் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு பலனடைந்து உம்மிலே நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ ஆண்டவர்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேசுகிற அடியேனை உம்முடைய சிலுவை நிழலிலே மறைத்து கேட்கிற எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் ஆண்டவர் ஒருமுகப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக இவைகளை கேட்கின்றோம். எங்கள் ஜெபத்தினை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென்.
மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே காணொளி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஒரு விசை கூட கல்லங்குடி சேகர திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றோம். சற்று நேரம் உங்களோடு கூட இணைந்து சிந்திப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தெசலோனியருக்கு எழுதின முதலாவது கடிதத்தினுடைய 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை தெரிந்து கொண்டேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுலடியார் கடிதம் எழுதுகின்றார். வானொலி பெட்டியை கண்டுபிடித்த மார்க்கோனி கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக வாழ்ந்த காலத்திலே ஜபிக்கிறவர்களை கேலி செய்வாராம். எப்படி என்று சொன்னால், எங்கேயோ இருக்கின்ற கடவுள் நீங்கள் முணுமுணுக்கின்ற ஜபங்களை எவ்வாறு கேட்க முடியும் என்று சொல்லி கேலி செய்வாராம். இப்படி சொன்ன இந்த மார்க்கோனி சில வருடங்களுக்கு பிறகு வானொலி பெட்டியை கண்டுபிடித்தார். பல மைல் தூரங்களுக்கு அப்பால் அவர் பேசிய பேச்சை மக்கள் கேட்டனர். அப்பொழுது இந்த மார்க்கோனிக்கு ஒரு உண்மை புரிந்தது. சாதாரண மனிதனாகிய நான் பேசுகின்ற பேச்சை பல மைல் தூரங்களுக்கு அப்பால் இருக்கின்ற மக்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக கடவுளிடத்திலே இந்த மக்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களும் கடவுளிடத்திலே இந்த மக்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்களும் அவருடைய சமூகத்திலே போய் சேரும் என்று சொல்லி அவர் ஒரு முடிவிற்கு உள்ளாக வந்தாராம். அன்பானவர்களே, ஜெபம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே நடக்கின்ற ஒரு உறவு பரிமாற்றம். நாம் ஏறெடுக்கின்ற ஜெபம் கடவுளிடத்திலே சென்று சேருகின்றது. கடவுளிடத்திலே சென்று சேருகின்ற நமது ஜெபம் கடவுளிடத்திலிருந்து நமக்கு நன்மையை பெற்று தருகின்றது. ஆர்வத்தோடும் உண்மையோடும் இடைவிடாமலும் நாம் ஜெபிக்கின்ற போது நமது ஜெபம் கடவுளிடத்திலிருந்து பலனை பெற்று தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ரோமர் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் சொல்லுகின்றது, கடவுளை நோக்கி மன்றாடும் யாவரும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் என்று சொல்லி, கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற அனைவருக்கும் ஆண்டவர் மிகுதியான, அதாவது அளவற்ற நலன்களை அளிக்கிறார் என்று சொல்லி ரோமர் 10:12 சொல்லுகின்றது. நாம் பயன்படுத்துகின்ற திருமறை ஒரு இறைவேண்டல் களஞ்சியம். எத்தனையோ விதமான இறைவேண்டல்களை குறித்து நாம் பயன்படுத்துகின்ற திருமறை சொல்லுகின்றது. திருமறையை படிக்கின்ற போது நாம் அதை புரிந்து கொள்ளவும் முடிகின்றது. திருமறை பலவிதமான இறைவேண்டல்களை பற்றி நமக்கு கற்று தந்தாலும், ஏன் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது, எங்கே ஜெபிப்பது என்று சொல்லுகின்ற பல கேள்விகள் நமக்குள்ளாக அடிக்கடி எழுகின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களுக்கும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுந்தது. இக்கேள்விகள் எழுந்தபோது யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீடர்கள் கேட்கின்றார்கள். ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட சீடர்களுக்கு கருத்து செறிவுமிக்க ஜெபத்தினை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். அந்த ஜெபம் காலத்தால் அழியாத ஜெபமாக இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகின்றது. நற்செய்தி நூல்களை படிக்கின்ற போது ஜெபத்தை குறித்து ஓமைகள் வழியாகவும் சில நிகழ்வுகள் வழியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சில உண்மைகளை நாம் படிக்க முடிகின்றது. அவர் சொன்ன ஓமைகள் மற்றும் நிகழ்வுகளை படிப்பது மட்டுமல்ல, ஜெபத்திற்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தையும் நற்செய்தி நூல்களை படிக்கின்ற போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஜெபத்தினுடைய வல்லமையை தெளிவாக புரிந்து கொண்ட பவுலடியாரும் தெசலோனிக்கே திருச்சபைக்கு கடிதம் எழுதுகின்ற போது சொல்லுகின்றார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. நீங்கள் இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்லுகின்ற செய்தியினை சொல்லுகின்றார். கொரோனா வைரஸினாலே கடுமையாக பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அதனாலே போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே உலக நாடுகள் செய்வது அறியாது திகைத்து நிற்கின்ற ஒரு காலகட்டத்திலே தடுப்பு மருந்துகளோ குணமாக்குகின்ற மருந்துகளோ கண்டுபிடிக்கப்படாத சூழ்நிலையிலே நம்முடைய இருக்கின்ற ஒரே மருந்தாகிய ஜெபம் மட்டுமே நமக்கு விடுதலையை பெற்றுத்தரும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையிலே மக்கள் அந்த நம்பிக்கையிலே ஆழமாக இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற இந்த காலத்திலே ஜெபத்தினை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட 2 உண்மைகளை மிக
நினைக்கின்றேன். முதலாவதாக பாடமாக படிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 18வது அதிகாரத்திலே வருகின்ற நேர்மையற்ற நியாயாதிபதி அந்த கைம்பெண் ஓமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன செய்திகளை நாம் சிந்திக்கின்ற போது அதனுடைய 1வது வசனம் சொல்லுகின்றது, இந்த ஓமை எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை. எப்பொழுதும் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையாக இந்த 18வது அதிகாரத்திலே வருகின்ற ஓமை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நேர்மையற்ற நியாயாதிபதி ஒருவர் இருந்தார். அவரை குறித்து திருமறை சொல்லுகின்றது, கடவுளுக்கு பயப்படாதவர், மக்களை மதிக்காதவர். கடவுளுக்கு பயப்படாமல் மக்களை மதிக்காத ஒருவரிடத்திலே இரக்கத்தையோ நன்மையையோ எதிர்பார்ப்பது என்பது முடியாத ஒரு காரியம். இப்படிப்பட்ட இந்த மனிதனிடத்திலே கைம்பெண் ஒருவர் கடந்து சென்று உதவி கேட்கின்றார். தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் இருக்கின்ற பிரச்சனையை நீர் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி முறையிடுகின்றார். ஆனால் அந்த நியாயாதிபதியோ அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்ததை போல தெரியவில்லை. அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணம் அந்த நியாயாதிபதிக்கு கொஞ்சமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த கைம்பெண்ணும் அவரை விட்டுவிடாதபடிக்கு திரும்பவும் திரும்பவும் அவரை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் தனக்கு உதவி செய்கிறது வரைக்கும் அவரை விடப்போவதில்லை என்று சொல்லுகின்ற முடிவிலே திரும்பவும் திரும்பவும் அந்த நியாயாதிபதியை தொந்தரவு செய்தபடியினாலே இவள் வந்து இனி என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனதிற்குள்ளாக அவர் தீர்மானம் பண்ணுகின்றதாக அந்த ஓமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்றார். நன்மை செய்யாத மனிதன், எந்த ஒரு மனிதனையும் மதிக்காத மனிதன், கடவுள் பயமற்ற ஒரு மனிதன், தொந்தரவு பொறுக்க முடியாத சூழ்நிலையிலே அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கின்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. 6, 7, 8 வசனங்களை படிக்கின்ற போது நேர்மையற்ற, கடவுளுக்கு பயப்படாத, மனிதர்களை மதிக்காத நியாயாதிபதியே இப்படி செய்வாரானால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வியினை அங்கே எழுப்பிவிட்டு அதற்கு பதிலாக சொல்லுகின்றார், நிச்சயமாக சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதனே இவ்வாறு செய்கின்ற போது, தன்னை தொந்தரவு செய்கின்ற மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற போது கடவுள் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகின்ற பதிலை சொல்லுகின்றார். ஆமாம் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நாம் கூப்பிடுகின்ற போது நமக்கு பதில் தருகின்ற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கதறுதலை கேட்கின்ற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் நிறைந்த ஆண்டவர். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற நம்முடைய மக்களுடைய விண்ணப்பத்தினை பொறுமையாய் கேட்டு அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஆண்டவர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்குரைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலே அவர் ஆர்வம் உடையவராக இருக்கின்றார். ஒருவேளை நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற காரியங்களை பெற்றுக் கொள்வதிலே சிறிது காலதாமதமானாலும் சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து ஜெபிப்போம் என்று சொன்னார் நமது விண்ணப்பத்திற்கு நிச்சயமாக அவர் பதிலை தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நம்மை பயப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கொடிய நோயிலிருந்து நாம் விடுவிக்கப்பட தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதிலை தருவார். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்திலே வருகின்ற நள்ளிரவில் நண்பர் என்று சொல்லுகின்ற அந்த ஓமையின் வழியாக தொடர்ந்து நாம் அதை படிக்கின்ற போதும் அங்கே தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடினால் நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓரிடத்திலே ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் ஜெபித்து முடித்தவுடனடியாக சீடர்களில் ஒருவர் அவரை பார்த்து, ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். சீடருடைய விண்ணப்பத்தினை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவர் ஜெபத்தினுடைய மகத்துவத்தை சீடர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அநேக காரியங்களை அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். 5வது வசனத்திலிருந்து படிக்கின்ற போது ஒரு ஓமையை அவர்களுக்கு சொல்லுகின்றார். அதாவது, நள்ளிரவிலே நண்பன் ஒருவனை தேடி இன்னொரு நண்பன் வருகின்றான். தன்னுடைய இல்லத்திலே இரவு வேளையிலே இருந்த உணவுகளை உட்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட படுத்திருந்த நண்பனை
தட்டி அவன் கேட்ட காரியம் 3 அப்பங்களை கடனாக தர வேண்டும். 3 அப்பங்களை கடனாக தர வேண்டும் என்று சொல்லி வெளியிலே நிற்கின்றவன் அங்கே கேட்ட மாத்திரத்திலே தன்னுடைய பிள்ளைகளோடு கூட உள்ளே படுத்திருந்தவன் சொல்லுகின்றான், என்னை நீ தொந்தரவு செய்யாதே, ஏற்கனவே நான் கதவு பூட்டி விட்டேன், எனது பிள்ளைகளோடு கூட நான் படுத்து இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன போதும் இவனோ தொடர்ந்து அவனை விடாதபடிக்கு திரும்பவும் தனக்கு உதவி செய்யும்படியாக அங்கே கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். தொடர்ந்து கட்டிக் கொண்டிருந்தபடியினாலே உள்ளே படுத்திருந்தவன் எழுந்து தனது நண்பன் என்று சொல்லி அவனுக்கு உதவி செய்யாவிட்டாலும் இவன் இனி திரும்பவும் என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு இவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுந்து கொடுப்பான் அல்லவா என்று சொல்லி அந்த ஓமையை அங்கே முடிக்கின்றதை நாம் படிக்க முடிகின்றது. இல்லத்திலே இரவு வேளையிலே படுத்திருக்கின்ற நம்மை இரவு வேளையிலே ஒருவர் வந்து தட்டி உதவி கேட்கின்ற மாத்திரத்திலே எழுந்து கொடுப்பதற்கு தயங்குகின்ற நாம் ஒருவேளை நண்பன் என்று சொல்லி கருதி கொடுக்காவிட்டாலும் அவனுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமலே நாம் எழுந்து கொடுப்போம் அல்லவா என்று சொல்லுகின்ற நம்முடைய வாழ்வோடு மிக தொடர்புடைய ஒரு ஓமையை அங்கே சொல்லுகின்றதை நாம் படிக்க முடிகின்றது. சொல்லிவிட்டு தன்னுடைய 9வது வசனத்திலே சொல்லுகின்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், ஏனென்றால் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இதைவிட மிக தெளிவாக ஒரு காரியத்தை அவர் நமக்கு கற்று தர முடியாது. சொல்லுகிறார் பாருங்கள், கேட்கிறவன் எவனும் பெற்று கொள்ளுகின்றான். ஆண்டவரிடத்தில் எவன் ஒருவன் தன்னுடைய தேவைகளுக்காக முறையிடுகின்றானோ மன்றாடுகின்றானோ அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகின்ற செய்தியை சொல்லுகின்றார். கேட்போம் என்றால் பெற்றுக்கொள்வோம், நாம் கேட்பது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்ற செய்தியினை சொல்லுகின்றார். சோர்ந்து போகாதபடிக்கு நம்பிக்கையோடு கூட வாசலை தட்டி கொண்டிருந்த நண்பனுக்கு எழுந்து உதவி செய்த அந்த நண்பனை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் நம்மீது அன்புடையவர், நம்மீது இரக்கமுடையவர், நம்மீது கரிசனை உடைய ஆண்டவராக இருக்கின்றார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இடைவிடாமல் அவரிடத்திலே முறையிடுகின்ற போது நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதிலை தருகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கட்டுகளவு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையோடு ஜெபங்கள் எழுப்பப்பட்டால் மலைகள் பெயர்ந்து விடும், மரங்கள் வேரோடு எடுக்கப்பட்டு கடலிலே நடப்படும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும், நம்மை எதிர்கொள்ளுகின்ற தீய சக்திகள் அடிபடிந்து போய்விடும். ஜெபம் ஜெயத்தை பெற்றுத் தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் செபிப்போம். விண்ணப்பத்தினை கேட்கின்ற ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து நாம் முறையிடுவோம். ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலிலே சொன்னபடியாக ஒரே ஒரு மருந்து மட்டுமே நம்முடைய கரத்திலே இருக்கின்றது. ஜெபமாகிய மருந்து நம்முடைய கரத்திலே இருக்கின்றது. அதை மிக சிறப்பாக நாம் பயன்படுத்தி சோர்ந்து போகாதபடிக்கு நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். தேசங்களையும் தேசத்தின் குடிகளையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக தொடர்ந்து அவரிடத்திலே முறையிடுவோம். எப்படி ஒரு நேர்மையற்ற நியாயாதிபதி தன்னை தேடி வந்த கைம்பெண்ணுடைய தொந்தரவு பொறுக்க முடியாதபடிக்கு அவளுக்கு உதவி செய்தாரோ, எப்படியோ தன்னை தேடி வந்த இரவிலே தேடி வந்த நண்பனுக்கு இரவிலே எழுந்து தொந்தரவு பொறுக்க முடியாதபடிக்கு அவருடைய நண்பர் உதவி செய்தாரோ, இவர்களை விட மேலான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆர்வமுடையவராக அவர் இருக்கின்றார். நாம் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்திலே போய் சேருகின்றது. நம்பிக்கையோடு சோர்ந்து போகாதபடிக்கு இடைவிடாமல் ஜெபிப்போம். இந்த சூழ்நிலையிலிருந்து கடவுள் நிச்சயமாக மாற்றி நம்ம எல்லாருடைய வாழ்வையும் மறுபடியும் சந்தோஷம் நிறைந்த சமாதானம் நிறைந்த வாழ்வாக மாற்றி தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து ஜெபிப்போம், இடைவிடாமல் ஆண்டவரிடத்திலே முறையிடுவோம். எல்லா சூழ்நிலைகளையும் கடவுள் மாற்றி அமைதியான ஒரு வாழ்வை நம்ம எல்லாருக்கும் தொடர்ந்து அவர் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆண்டவரின் அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து விழாக்களின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார்.
பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நம் அனைவரும் இணைந்து 206வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். ஆவியே அருள்மே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே என்கிற 206வது கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். கிருபையின் ஈவாக நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஓய்வு நாளின் நல்லதொரு காலை பொழுதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். காணொளி காட்சியின் வழியாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் தொழுகையிலே இணைந்து பங்கு பெறவும், இணைந்து எங்கள் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இணைந்து சிந்திக்கவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி தெசலோனிக்கிய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எழுதிய அந்த கடிதத்தை மையமாக கொண்டு ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும்படியாய் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, ஜெபம் என்பது எங்களுக்கும் எங்கள் ஆண்டவருக்கும் இடையிலே நடைபெறுகின்ற ஒரு உறவு பரிமாற்றம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்ற போது எங்கள் ஆண்டவர் எங்களுடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கின்றவராக, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை தருகின்ற தெய்வமாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, கடுமையான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். தொற்று நோயினாலே, இந்த கொடிய வைரஸினாலே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் இறந்து போன சூழ்நிலையிலே, எத்தனையோ மக்கள் இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே இருக்கின்ற சூழ்நிலைகளிலே உலகத்தின் மக்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, ஜெபமே எங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தரும் என்று சொல்லி இந்த நம்பிக்கையோடு கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் ஆண்டவரிடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கின்றதை அறிந்து ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாக, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, இந்த கொடிய கொள்ளை நோய்களிலிருந்து தேசங்களையும் தேசத்தின் மக்களையும் எங்கள்
எங்கள் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை 2 உவமைகள் வழியாக நீர் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, மனிதர்களை தொந்தரவு செய்கின்ற போது ஆண்டவரே, மனிதர்கள் கூட ஆண்டவரே தங்களுக்கு தொந்தரவு செய்கின்ற மக்களுக்கு உதவுகின்ற சூழ்நிலையிலே எங்களை படைத்த ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீர் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையின் வார்த்தையை எங்களுக்கு தந்தபடியால் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இடைவிடாமல் ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்ற போது பொறுமையோடு எங்களுடைய காரியங்களை கேட்கின்ற ஆண்டவர் நிச்சயமாய் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று சொல்லுகின்ற அந்த ஆழமான உண்மையை இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத் தந்தபடியினாலே எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரை சொர்ந்து போகாமல் ஜெபத்திலே நாங்களும் உறுதியாய் தரித்திருந்து எங்கள் ஆண்டவருடைய திருக்கரங்களின் நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விரைவாய் விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்தள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். வேகமாக பிறவி ஆண்டவரே மனிதர்களை பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரசுக்காக எங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, முழுமையாய் அது அழிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தம்முடைய பிள்ளைகள் விரைவாய் விடுதலையை பெற்றுக்கொள்ள கடவுள் உதவி செய்யும். இது நீ யாரையும் தொற்றிக் கொள்ளாதபடிக்கு கடவுள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். தேசங்களை எங்கள் ஆண்டவர் அழிவின் பிடியிலிருந்து பாதுகாத்தருள்வீராக என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மக்கள் வடிக்கின்ற கண்ணீர், மக்கள் எழுப்புகின்ற கூக்குரல் எல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து எட்டுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து நம்பிக்கையோடு கூட உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஒரு விசை கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுள் கிருபையாக இறங்க வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளை எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே தருகின்றோம். எல்லா நாடுகளையும் எங்கள் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அழிவிலிருந்து நாடுகளை கடவுள் பாதுகாப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இவருடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். இவருடைய தேசத்தில் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விரைவாய் விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஞானத்தின் உறைவிடமாகிய கடவுளே, மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக நம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, எல்லா நாடுகளிலும் விஞ்ஞானிகளும் மருத்துவத்துறையில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளும் போராடுகின்ற சூழ்நிலைகளை ஆண்டவர் நல்ல ஞானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். தமிழ்நாட்டிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, அநேக ஆண்டவருடைய தேசத்திலே விடுதலையை பெற்றுக்கொள்ள கடவுள் உதவி செய்திருக்கிறேன் நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் விரைவாய் விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்தள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆலயத்திலே கூடி ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலையில வைக்கப்பட்டிருக்கின்றோம். பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் அடைபட்டிருக்கிற சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றோம். மக்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய முடியாதபடிக்கு இல்லத்திலே அடைபட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிலைகள் விரைவாய் மாறும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் நம்புகின்றோம். சுவாமி, ஆண்டவர் கிருபையாக இறங்குவீராக என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபைக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையை கடவுள் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்வீராக. திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் கடவுள் பொறுப்படுத்திக் கொள்வீராக. குடும்பங்களிலே ஆண்டவர் அருளுகின்ற அமைதி, ஆண்டவர் அருளுகின்ற சந்தோஷம் நிறைவாய் தங்கி இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த பிரச்சனைகளோ பலவீனங்களோ நம்முடைய பிள்ளைகள் யாரையும் அணுகாதபடி கடவுள் பாதுகாத்து அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதியும். தேர்வு எழுதுவதற்காக ஆயத்தப்படுகின்ற நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். அருமையான வயோதிபர்களை கடவுளுடைய பலத்தினாலே நிறைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உடனிருப்பீராக. கர்த்தஸ்திரீகளுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல பலனை கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். குடும்பத்தின் அன்பான பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேலை வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையிலும் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளை கடவுள் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அயல் நாடுகளிலே கடமைகளின் நிமித்தமாக இருக்கின்ற எங்கள் திருச்சபையின் அன்பான பிள்ளைகளுக்காக, எங்களுடைய இந்தியாவின் பல பகுதிகளில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக எங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். குடும்பத்தார் அவர்களை நினைத்து பாரப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இம்மட்டும் உடலிலிருந்து பாதுகாக்கின்ற கடவுள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நல்ல பாதுகாவலை கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விரைவாய் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் உண்மை ஆண்டவரை ஒன்று கூடி எங்கள் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளுகின்ற காலங்களை கடவுள் விரைவாய் தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பசியோ பட்டினியோ யாரையும் ஆட்கொள்ளாதபடி கடவுள் பாதுகாத்துக் கொள்ளும். உணவிற்காக மக்கள் கையேந்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தேசங்களை தள்ளாதபடிக்கு கடவுள் பொறுப்படுத்திக் கொள்வீராக என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி,
தவறே திருச்சபையின் எல்லா மக்களையும் ஒரு விஷயத்துடைய கரங்களிலே நாங்கள் தருகின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டு நன்மைகள் நிறைந்த ஆண்டாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய திருமண நாட்களை நினைவு கூர்ந்து ஒரு புதிய ஆண்டை அடியெடுத்து வைக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அடியெடுத்து வைக்கின்ற புதிய ஆண்டு சகல ஆசீர்வாதமும் நிறைந்த ஆண்டாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைய ஆண்டவர் அருள்தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தீராத விலங்கினங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நினைக்கின்றோம். நீண்ட நாட்களாக படுக்கையில் இருக்கின்றவர்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, விலங்கினங்களை மாற்றி நம்முடைய பிள்ளைகள் எழுந்து நடப்பதற்கு ஆண்டவர் அருள்தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காணொலி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே வந்து வருகின்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் எங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து தம்முடைய பிள்ளைகளையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நன்மையான ஈவுகளை கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உடைய ஆசீர்வாதங்களினால் கடவுள் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உலகத்தின் பயங்கரங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளை கடவுள் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு புதிய வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த கடவுள் கிருபையாக தந்த இந்த புதிய வாரத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் நீர் எங்களோடு கூட உடனிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். காணொலி காட்சியின் வழியாக ஆண்டவரையுமே நாங்கள் ஆராதிப்பதற்கு கடவுள் தந்த வாய்ப்பிற்காக மறுபடியும் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். இதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற அருமையான சபைக்குழு அங்கத்தினர்கள், ஆண்டவரே, அருமையான வாலிப சகோதரர்கள் எல்லாரையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி எங்கள் ஆண்டவருடைய திருக்கரங்களிலே முழுமையாக எங்களை நாங்கள் கையளிக்கின்றோம். நீரே தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம். எங்கள் ஜெபத்தினை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த இறைவேண்டலை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் அன்பும் அருளும் இறையாசியும் நம் அனைவரோடும் இன்றும் இனி வருகிற அனைத்து நாட்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.